கூலி வேலை செய்தால் நான் சாப்பிட்றாங்க. அப்போ எங்களுக்கு இவ்வளோ தொகை போட்டு எங்களுக்கு வீட்டு திட்டம் கட்டலாது. அதால் நாங்கள் இனி கடற்தொழில் சங்கத்துக்கு மாறி காலம் வந்தால் கடற்தொழில் சங்கம் பள்ளிக்கூடம் அப்படி ஒவ்வொரு வீடு வீடாக தான் கொண்டு பிடிக்கிற நாங்கள் பிள்ளை விட்டுகளை எவ்வளோ காலம் நம்ம நாங்கள் இப்படி இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டாமா? இதுக்கு உங்கள் மூலம் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு தர வேணும்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட மண்டாடி கேட்டுக்கொள்வோம். எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு தாருங்க. புது புது வீட்டு திட்டங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க. ஏன் எங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை தராமல் இருக்கிறீங்க? இதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? தீர்வு வேண்டாமா? இப்படியா நாங்கள் எத்தனை வருஷம் 9 வருஷம் இந்த வீட்டு திட்டத்தோட நாங்கள் பாடுபடுறோம். எவ்வளோ பேர் வட்டிக்கு காசு எடுக்கிறோம். வட்டிக்கு காசு எடுத்து தான் இந்த வீட்டு திட்டம் கட்டினவன், அடகு வச்சு கட்டினவன், லோன் எடுத்து கட்டினவன். ஒரு சிலரால் முடியுது, எங்களால் முடியுமா இப்படி கட்டுறதுக்கு? அண்ணனும் கூலி வேலை செய்கிற நாங்கள் வீடு கட்டி எழுப்புவோமா? இப்போ வீட்டு திட்டம் தந்தாத முற்ற நிலைமை படுத்த வேண்டும். அதால தான் நாங்கள் உங்களிடம் வந்து நிற்கிறோம். உங்கள் மூலம் எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 9 வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு பாருங்கள், எங்களுடைய பாருங்கள் பிள்ளைக்குள்ள காலம் என்று வாழ்கிறது. மாமன் கிட்டை மச்சான் கிட்டை மங்கள் எத்தனை காலத்துக்கு இருக்கிறது. எல்லாம் கலட்டி கொட்டிட்டேன். இருந்த வீட்டையே கலட்டி கொட்டிட்டேன். அரை புரியாதனமாக இருக்குது. நம்பிக்கையோடு இருக்கிறோம். வணக்கம். நாங்கள் அராளிமத்தி ஊரத்தி கிராமத்தில் இருந்து வாரோம். எங்களுக்கு 2018ஆம் ஆண்டு வீட்டு திட்டம் தந்தது. மிகுதி பணம் தர இல்லை. அதால் நாங்கள் ஒரு சிறிய ஒரு போராட்டம் கொண்டு யூனியனில் இருந்து ஏசிஎஸ் அறுதி நாங்கள் டிஓ மாட்ட கையெழுத்து கொடுத்துட்டோம். அதால் எங்களுக்கு வீட்டு திட்டம் தர வேண்டும் என்று சொல்லி இப்போ இவ்வளோ மக்கள் இதில் நிற்கிறோம். நாங்கள் நிற்க இனி மாறி காலம் வருது. மாறி காலத்துக்குள்ளே எங்களை பிள்ளைகளை நாங்கள் எங்கே கொண்டு திரிகிறது, எங்கே வச்சுக்கிறது? சங்கத்தின் மூடாக பாடசாலை மூலம்தான் நாங்கள் கொண்டு வச்சுக்கிறோம். நாங்கள் அன்றாடம் கூலி தொழில் செய்து சாப்பிட்றோம். நாங்கள் எங்களுக்கு அண்டண்டும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஏனெண்டா நாட்டு சூழ்நிலைகள் அப்படி. அதால் எங்களுக்கு முக்கியமான தீர்வு வீடு. எங்களுக்கு வீட்டை கட்டாயம் தரணும். எங்களோட வீட்டின் மிகுதி காசு மீதி பணத்தை தரணும். எங்களோட கையளிக்க வேணும் மிகுதி பணத்தை. புதிய புதிய வீட்டு திட்டம் எல்லாம் கொடுக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு ஏன் பழைய வீட்டு திட்டத்தை தரீனம் இல்லை? அதுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். நியாயம் வேண்டித்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளின் ஆசை, எங்களோட கனவு எல்லாமே வீடு தான். நாங்கள் நல்ல வீட்டில் இருக்கக்கூடாதா? எல்லோரும் பெரிய பெரிய திட்டங்களை கொடுக்குறார்கள், எவ்வளோ திட்டங்களை செய்கிறார்கள். ஏன் எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் மாத்திரம் தரலாம் தானே? இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு வழங்க வேணும். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு அந்த வீட்டு மிச்ச காசு தராமல் வீடு கூட இருக்குதுலாம் நீங்கள் என்னென்ன பிரச்சனை எதிர்நோக்குறீங்க? நாங்கள் நிறைய பிரச்சனை எதிர்நோக்குறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சொந்த வீட்டில் இல்லை, இருந்தது குடிசை வீடு. அதையும் கலட்டிட்டு இப்போ நாங்கள் புற வீட்டில் தான் இருக்கிறோம். 9 வருஷமாக அத்தை வீட்டை தான் நாங்கள் இருக்கிறோம். 3-4 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அத்தை வீட்டை தான் இருக்கிறோம். அத்தை வீடும் எத்தனை நாளைக்கு எங்களை வச்சு கொண்டு இருப்பினோம்? நெடுக ஒரு மனுஷர் வச்சு கொண்டு இருக்காயினா. அப்போ எங்களுக்கு வீடு திட்டம் தந்தா தானே நாங்களும் எங்களோட வீடுன்னு சொல்லி நாங்கள் இருப்போம். ஆர்ப்பாட்டத்திலே நான் இந்த மக்களின் சார்பிலே இங்கே கருத்து சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டமானது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே இந்த திட்டம் வீட்டு திட்டம் 2018-2019ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட திட்டம் முழுமை பெற முடியாத நிலையில் மக்கள் 7-8 ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது நான் நினைக்கின்றேன் இந்த வீட்டு திட்ட பயனாளிகளில் இந்த வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரம்ப கட்ட போராட்டமாக ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் இந்த வீட்டு திட்ட பயனாளியாக தெரிவு செய்யப்பட்டு மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றது எந்த விதமான மறக்க முடியாத உண்மை. ஏனென்று கேட்டால் அவர்கள் தாங்கள் ஒரு பயனாளியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் முழுமையாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தெரிஞ்சவர்களுடையோ அல்லது வங்கி மூலமாகவோ கடன் பெற்று இன்றைக்கு ஒரு கடனாளியாக தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பயனாளிகளுக்கு இந்த வீட்டு திட்டம் முழுமை பெறுவதற்கு இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அல்லது போனால் இவர்களுடைய புது திட்டத்தில் உள்வாங்கியாவது இவர்களுடைய ஒரு
திட்டங்களை நீங்கள் முடித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய இருப்பிடத்தையும் தக்க வைத்து அவர்களுடைய நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவர்களை கேட்டுக்கொள்வேன். சரி.